நான் பேசுறேன்னா நிறைய பேசுறேன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா குதா, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அயான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. உன்னை நினைச்சு உங்க வீட்டுல யாருமே கஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க. உன்னாலதான் இந்த குடும்பமே இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுது. அது உனக்கு தெரியுதுல்ல? ஷெரீன் ரஷீத் கூட பேச மாட்டேங்கிறா. அப்புறம் ரஷீத் மியான் ஷெரீனை அடிக்கிற அளவுக்கே போயிட்டாரு. இப்போ உன் நிலைமைய பாரு. எல்லாரையும் விட்டு விலகி இங்க வந்து படுத்து கிடக்குறேன். பாவம் நிக்கத்தோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடுச்சு. இனிமே அவளை யார் நிக்கா பண்ணிக்குவாங்க? அப்புறம் ஆயான் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒரு நிபந்தனை, ஒருத்தரால தான் அது முடியும். யாரு? நான். என்ன நம்ப அயான். என்னால திரும்பவும் இந்த சம்பந்தத்தை பேசி முடிக்க முடியும். என்னால உங்க அப்பா அம்மா முகத்துல திரும்பவும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு பதிலா நீ ஒரு சின்ன விஷயத்த கேட்டே ஆகணும். ஒமேராவோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்க ஒத்துக்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படியா? எங்களோட இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறீங்க? என் தங்கச்சியோட நிக்கா நின்னு போச்சேன்னு வருத்தத்துல இருக்கும். அதுக்கு ஒரு வழி சொல்லாம நீங்க இங்க வந்து என்கிட்ட அக்ரிமெண்ட் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அக்ரிமெண்டா? நான் இப்ப உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாயான். அப்புறம் நான் செய்யற அந்த உதவிக்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன விஷயம் செய்யணும்ல. நீ இந்த விஷயத்துக்கு போய் ஒரு ஒப்பந்தங்கிற பேரை கொடுக்கறேன்னா அதை கொடுத்துக்கோ. ஒமேராவோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கோயான். என்ன நம்பு, 24 மணி நேரத்துக்குள்ள உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி கொண்டு வந்துருவேன். இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல. இத பத்தி இன்னைக்கு ராத்திரி பூரா யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் கொடுக்கறாயா? நல்லா யோசிச்சு பாரு. ஆயான் மியா, நீ இந்த தடவை நான் சரியான விளையாட்டை தான் விளையாடி இருக்கேன். அதனால போன தடவை மாதிரி நீ ஓடணும்னு நினைச்சா கூட உன்னால ஓட முடியாது. ஏன்னா உனக்கு இப்ப நல்லாவே தெரியும், இந்த நேரத்துல நீ ஓடுனீன்னா உன்னோட குடும்பம் அழிய போறதை உன்னால தடுக்க முடியாதுன்னு. ஹே, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் உருளைக்கிழங்கு பராட்டா பண்ணிருக்கேன். எப்படி பண்ணிருக்கேங்கிறத சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஜோயா, நீ அசாருக்கு பரோட்டா வைக்க மறந்துட்டு தானே? நான் ஒண்ணும் மறக்கலாத்த, வேணும்னே தான் நான் கொடுக்கல. அது என்னன்னா, மிஸ்டர் கான் அவரோட சீரியல் டயட்டை சாப்பிட்டாதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த பரோட்டாவை சாப்பிட்டு வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் என்னதான் திட்டுவாரு. அவர் என்ன திட்டுறதுக்கு நானே அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அதனால வேணும்னே தான் நான் மிஸ்டர் கானுக்கு பரோட்டா கொடுக்கல. என்னாச்சு அத்தை? நான் பரோட்டா சரியா பண்ணலையா? இல்ல இல்ல, பரோட்டாலாம் நல்லா தான் பண்ணிருக்க. அது என்னன்னா, நிக்கா பக்கத்துல வந்துருச்சுல்ல, வேலை நிறைய இருக்கு. அந்த டென்ஷன்ல என்னால சாப்பிடவே முடியல. எனக்கும் இந்த மாதிரி டென்ஷனா இருக்க பிடிக்கும்.
எனக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா ஆமா, உண்மையாவே நிறைய வேலை இருக்கு. அசார், சீக்கிரமா சாப்பிட்டு முடியே. நான் ஜோயா அக்காவோட கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். அப்புறம் ஜோயா, இன்னைக்கு பம்மி போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வராங்களா? உன்னையும் அசாரையும் ஏதோ கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணுமா? அதனால நீ உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அத்தை. இதை வச்சு நான் இப்ப ஒரு கவிதை சொல்ல போறேன். மனசு இருந்தா எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். மனசு இருந்தா எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். இனிமே எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு ஜோயா கிட்ட வழி இருக்கும். அசார், நீயும் போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிடு. நான் உன்னோட ட்ரெஸ் எடுத்து வைக்கட்டுமா? மம்மி ப்ளீஸ் காம் டவுன். ஓவர் எக்ஸைட்டட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நானும் மார்க்கெட்டுக்கு வரேன். நான் குர்த்திய டெய்லர் கிட்ட போய் தைக்கணும். அப்புறம் கதீஜா அத்தை கிட்ட போய் Dress வேற மாத்தணும். ஆமா ஆமா, கதீஜா அத்தை. நான் எப்படி அவங்கள மறந்து போனேன்? இந்த வயசுல கூட அவங்களுக்கு Dress ஆசை இருக்கு பாரு. என்னாச்சு தனு, என்ன தேடிட்டு இருக்க? கத்தி. ஐ கெஸ் உனக்கு நைஃப் தானே வேணும். வேணா சோயா, ஹேண்டில் பக்கமா திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தா அவங்க நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. அதான் ஆயிடுச்சு. தனு, ஊருக்கு எடுத்துக்கோ, அது உனக்கு பிடிக்கும்ல? நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். ஊருகா அங்கதான் இருக்கு. எங்க நஜ்மா? அங்கதான். அட ஆமா, நான் இதை கவனிக்கவே இல்லை. தன்வீருக்கு பக்கத்துல இருக்கிற ஊருகா தெரியலையா? வெளியில படுத்து தூங்குனல்ல, உனக்கு தூக்கம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடடடடா, அயான் மியான், நீங்க இப்ப எங்க போறீங்க? நான் சொன்னது பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். வேணும்னா இப்ப திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னோட நிச்சயதார்த்தம் அவசர அவசரமா நடக்கக்கூடாது. ஆயான் மியான், நேரம் இருக்குல்ல, அது நம்ம கைக்குள்ள இருக்கிற ரேகை மாதிரி. அது எப்ப கை நழுவி போகும்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் உன்னோட நேரம் கை நழுவி போயிடுச்சு. அப்படின்னா அப்படின்னா உன்னோட அம்மா மனச நீ இன்னும் புரிஞ்சுக்கல. ஆனா என்னால உங்க மனச நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு என் பின்னாடியே வந்து என்ன இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் போயிடுவேன். நான் இங்க இருந்து போயிடுவேன் அன்மையான். ஆனா உன்னோட அம்மா நிலைமை என்ன? அவ இப்ப நேரா அசீனாவோட வீட்டுக்கு தான் போயிருக்கா, அவகிட்ட கெஞ்சிறதுக்கு. உன்னோட அம்மாவுக்கு நீ என்ன பண்ண போற? அம்மா எதுக்கு அங்க போனாங்க? பாவம், அவளா போகலாயான். சூழ்நிலை காரணமா உன்னோட திமிருனால அவ இப்ப அவங்க காலில் விழுந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு அவளுக்கு.
இப்ப அந்த குதாவுக்கு தான் தெரியும் அவங்க ஷெரீனை உள்ள விடுவாங்களா இல்லையான்னு. வீட்டுக்குள்ளேயே விடாம அவங்க அவளை துரத்தி விட்டாலும் விட்டுடுவாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சா போதும். என்ன நீ நம்பு, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான். இனிமே என்ன செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஐம் சோ சாரி தன்வீர், தெரியாம பட்டுடுச்சு. ரொம்ப எரியுது சோயா. போய் தண்ணி கொண்டு வா ப்ளீஸ். சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா. நான் சொல்றது உனக்கு கேட்கலையா சோயா? எனக்கு கண்ணு ரொம்ப எரியுது, ரொம்ப எரியுது. சீக்கிரமா கொண்டு வா. சோயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சோயா? தண்ணி கொண்டு வா, எனக்கு ரொம்ப எரியுது. சீக்கிரம் கொண்டு வா சோயா, ப்ளீஸ். சோயா, சீக்கிரம் கொண்டு வா சோயா. யா அல்லாஹ், சோயா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா தண்ணி கொண்டு வா சோயா. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல. சீக்கிரம் தண்ணி கொடு சோயா. வெயிட். சோயா, சீக்கிரம் தண்ணி கொடு ப்ளீஸ். சோயா, எனக்கு தண்ணி கொடு. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். யா அல்லாஹ், தன்வீரோட ஒரு கண்ணால பார்க்க முடியல. அவ இந்த விஷயத்தை எங்க எல்லார்கிட்டயுமே மறைச்சு வச்சிட்டா. யா அல்லாஹ், சோயா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா தண்ணி கொண்டு வா சோயா. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல. சீக்கிரம் தண்ணி கொடு சோயா. வெயிட். சோயா, சீக்கிரம் தண்ணி கொடு ப்ளீஸ். சோயா, எனக்கு தண்ணி கொடு. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். யா அல்லாஹ், தன்வீரோட ஒரு கண்ணால பார்க்க முடியல. அவ இந்த விஷயத்தை எங்க எல்லார்கிட்டயுமே மறைச்சு வச்சிட்டா. சோயா, நான் உன்கிட்ட தான் தண்ணி கேக்குறேன். எப்போதுல இருந்து கேக்குறேன் தெரியுமா? சீக்கிரமா தண்ணி கொடு. உன்கிட்ட நான் எப்போதுல இருந்து கேக்குறேன். சோயா, இவ எங்க போனா? இவ நான் தான் சொன்னல, ஹசீனாக்காவுக்கு உன்னையோ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்கள யாரையுமே பார்க்க விருப்பம் இல்ல. ஒரு தடவை நான் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இன்னும் பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்க? சுத்த முட்டாளா இருக்க. உனக்கு வெக்கம் கிக்கோன்னு ஏதாச்சும் இருக்கா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட உன் இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்தாங்கன்னா அசிங்கப்பட்டு ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவாங்க. சாந்தி, என்ன தயவு செஞ்சு உள்ள விடுங்க.
என்ன ஹசீனா அபிய சந்திக்க விடுங்க. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். என்னோட ஹசீனாக்கா கவலையில பாவம் படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. நீ இப்ப அவங்க உயிரை எடுக்க வந்திருக்கியா என்ன? இந்த மாதிரி பேசாதீங்க. அயான் தப்பு பண்ணிட்டானா அதுக்கான தண்டனையை என் நெக்கத்துக்கு கொடுத்துறாதீங்க. ஏற்கனவே உன் பொண்ணு மூஞ்சி கருப்பா தான் இருக்கும். பத்தாததுக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல ராத்திரி முழுக்க ஒரு பையன் கூட இருந்து மூஞ்சில கரிய பூசிருக்கான். சாந்தி, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எது உண்மையோ நான் அதைத்தானே சொன்னேன். இனிமே எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. போ. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஒரு தடவை என்ன பேச விடுங்க. இங்க இருந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? போன்னு சொன்னல. யா அல்லா, நான் என்ன பண்றது? மிஸ்டர் கான் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. ஆனா மிஸ்டர் கான் தன்னோட செல்ல தனுவை பத்தி எதையுமே கேட்க விரும்ப மாட்டாரு. ஆனா தன்வீர் எதுக்காக இந்த விஷயத்தை மறைக்கணும்? இல்ல, நான் அவளை இந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். நான் இதை மிஸ்டர் கான் கிட்ட சொல்லியே தீருவேன். ஐ திங்க் இப்போ இல்ல. நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணேன். உங்களை சந்தோஷப்படுத்த நான் எல்லா முயற்சியும் எடுத்தேன். மிஸ்டர் கான், இது என்னோட ட்ரெஸ், என்னோட கேரக்டர் இல்ல. நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த விஷயத்தை பத்தி எனக்கே ஷியூரா இல்லாதப்போ நான் எப்படி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன்? அலாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ மிஸ்டர் கான்? நீங்க என்ன செய்றீங்க? ஐம் so sorry. ஆக்சுவலி நான் டோரை நாக் பண்ண தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க கதவை திறந்துட்டீங்க. நான் உள்ள வரலாமா? யா. மிஸ் ஃபருகி, ஆக்சுவலி நேத்து நான் உங்களோட ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னது. இன்னமும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. இல்ல, ஆக்சுவலி நான் இத உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. சரி. ஐ நோ, நாம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. இது நான் அதுக்கு எடுத்து வைக்கிற முதல் அடி. ஸ்லீவ்லெஸ்ஸா? யா அல்லா, நான் எப்படி ஸ்லீவ்லெஸ் போடுறது?